குட்டீஸ் ப்ளீஸ் அப்படியே சேனலுக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஒரு தட்டு தட்டி விட்டுருங்க. அப்போதுதான் நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு கடற்கரையில் பெரிய நாவல் மரம் ஒன்று இருந்தது. அதில் எப்பொழுதும் பழங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த மரத்தில் லிங்கி என்ற குரங்கு வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் பெரிய முதலை ஒன்று அந்த நாவல் மரத்தின் கீழ் வந்தது. லிங்கி அதை பார்த்து, நீ என் விருந்தாளி, உனக்கு நான் சுவையான நாவல் பழங்களை தருகின்றேன், நீ அதை சாப்பிடு என்று லிங்கி நாவல் பழங்களை முதலைக்கு கொடுத்தது. பழங்களை முதலை சாப்பிட்டது. வெகு நேரம் குரங்குடன் பேசிவிட்டு தன் வீட்டிற்கு திரும்பி சென்றது. இப்படியே நாள்தோறும் முதலையும் குரங்கும் நாவல் மரத்தின் நிழலில் நல்ல விஷயங்களை பற்றி பேசி நல்ல நண்பர்களாயினர். தான் சாப்பிட்டது போக மிஞ்சிய நாவல் பழங்களை முதலை வீட்டிற்கு கொண்டு போய் தன் மனைவிக்கு கொடுத்து வந்தது. ஒரு நாள் முதலையின் மனைவி, அமிர்தம் போல் இருக்கும் இந்த நாவற் பழங்கள் உங்களுக்கு எங்கே கிடைக்கின்றது என்று முதலையை கேட்டாள். அன்பே, எனக்கு லிங்கி என்ற குரங்கு நண்பன் ஒருவன் இருக்கின்றான். அவன்தான் இந்த பழங்களை எனக்கு அன்போடு தருகின்றான் என்றது முதலை. அதற்கு முதலையின் மனைவி, அமிர்தம் போல் இருக்கும் இந்த பழங்களை எப்போதும் சாப்பிட்டு கொண்டிருப்பவனுடைய குடலும் கட்டாயம் அமிர்தம் போலத்தான் இருக்கும். நீ என்னை மதிக்கின்றாய் என்றால் எனக்கு அந்த குரங்கின் குடலை கொண்டு வந்து கொடு. அதை நான் சாப்பிட்டு நோயும் முதுமையும் இல்லாமல் வாழ முடியும் என்றது. அன்பே, முதலாவதாக லிங்கி எனக்கு சகோதரன் மாதிரி, இரண்டாவதாக அது நமக்கு பழங்களை தருகின்றது. எனவே அதை நான் கொல்ல முடியாது. இந்த தவறான ஆசையை நீ தயவு செய்து விட்டுவிடு என்றது முதலை. அதற்கு முதலையின் மனைவியோ, லிங்கியை நம் வீட்டிற்கு அழைத்து வா, அப்போதுதான் நீ பதில் உபசாரம் செய்ததாகும். இல்லாவிட்டால் நீ என்னை இனிமேல் உயிரோடு பார்க்கவே முடியாது. மறு உலகத்தில்தான் பார்க்க முடியும். அந்த குரங்கை எனக்காக கொண்டு வரவில்லை என்றால் நான் இறந்து போய்விடுவேன் என்று சொல்லிவிட்டு கோபமாக அங்கிருந்து சென்றது. அந்த வார்த்தைகளை கேட்டதும் அதன் கண்களில் நீர் நிறைந்தது. இனி நான் என்ன செய்வேன், அந்த குரங்கை எப்படி கொல்லுவது என்று சிந்தித்தபடியே குரங்கிடம் போயிற்று. வெகு நேரம் கழித்து முதலை கவலையோடு வருவதை லிங்கி பார்த்தது. நண்பனே, ஏன் இவ்வளவு நேரம்? ஏன் சந்தோஷத்தோடு பேச மாட்டேன் என்கின்றாய்? நல்ல நீதி கதைகளை சொல்ல மாட்டேன் என்கின்றாயே, எதற்கு என்று குரங்கு கேட்டது. நண்பனே, என் மனைவி என்னிடம் தினந்தோறும் நீ நண்பனிடம் பழங்களை பெற்று சாப்பிடுகின்றாய். ஆனால் ஒருபோதும் உன் நண்பனை உபசரிக்க நம் வீட்டிற்கு அழைத்து வரவில்லையே. இச்செயல் உனக்கு மன்னிப்பையே கொடுக்காது என்றது. லிங்கியை நம் வீட்டிற்கு அழைத்து வா, அப்போதுதான் நீ பதில் உபசாரம் செய்ததாகும். இல்லாவிட்டால் நீ என்னை இனிமேல் உயிரோடு பார்க்கவே முடியாது. மறு உலகத்தில்தான் பார்க்க முடியும் என்று சொன்னாள். அவள் சொற்களை கேட்டுவிட்டு உன்னிடம் வந்திருக்கின்றேன். உன் விஷயமாய் அவளோடு சண்டை போட்டதிலே இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது. நீ என் வீட்டிற்கு வா. என் மனைவி அவளோடு உன்னை எதிர்பார்த்து வரவேற்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றாள் என்றது முதலை. நண்பனே, அண்ணி சொன்னது சரிதான். எவ்விதமெனில் தருவது, பெறுவது, மனம் விட்டு பேசுவது, கேட்பது, விருந்து உண்பது, படைப்பது, இவை யாரும் நட்புக்கு அடையாளங்கள் அல்லவா? ஆனால் நாம் காட்டிலும் இருப்பவனாயிற்றே. உங்களுடைய வீடு நீருக்கடியில் அல்லவா இருக்கின்றது. அங்கே நான் எப்படி வர முடியும் என்றது குரங்கு. நண்பனே, கடலுக்கடியில் ஒரு அழகிய மணல் திட்டில் என் வீடு இருக்கின்றது. எனவே என் முதுகில் ஏறிக்கொண்டு பயமில்லாமல் சந்தோஷமாக வா என்றது முதலை. குரங்குக்கு ஆனந்தம் பிறந்தது. நண்பனே, அப்படியானால் சீக்கிரமாக கிளம்பலாமே. ஏன் தாமதிக்க வேண்டும்? இதோ நான் உன் முதுகின் மேல் ஏறிக்கொள்ளுகின்றேன் என்று சொல்லிவிட்டு குரங்கு முதலையின் முதுகின் மேல் ஏறிக்கொண்டது. ஆனால் ஆழமான கடலில் முதலை போவதை பார்த்து குரங்கு பயந்து நடுங்கி போயிற்று. அண்ணா, மெதுவாக போங்கள், அலைகள் அடித்து என் உடம்பெல்லாம் நனைத்து விட்டது என்றது. அதை கேட்டதும் முதலைக்கு ஒரு யோசனை உண்டாயிற்று. இந்த குரங்கு என் முதுகில் இருந்து நழுவினால் ஒரு அங்குலம் கூட அப்பால் செல்ல முடியாது. அதனை ஆழமான கடல் இது என் பிடியில் சிக்கிக் கொண்டு விட்டது. ஆகவே இதனிடம் என் நிஜ நினைப்பை
சொல்லிவிடலாம். தன் இஷ்ட தெய்வத்தை அது நினைத்து பிரார்த்தித்துக் கொள்ளட்டும் என்று எண்ணியது. குரங்கை பார்த்து, நண்பனே, என் மனைவி சொல்லியபடி உன்னை நம்ப வைத்து உன்னை கொல்லுவதற்காக வீட்டிற்கு அழைத்து போகின்றேன். இனி உன் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தித்துக் கொள். அண்ணா, உனக்கோ அன்னிக்கோ நான் என்ன தீங்கு செய்தேன்? என்னை ஏன் கொல்ல பார்க்கின்றீர்கள்? என்று குரங்கு கேட்டது. கேள், நீ கொடுத்த பழங்கள் அவளுக்கு அமிர்தம் போல் ருசியாய் இருந்தன. ஆகவே உன் குடலை தின்ன வேண்டும் என்று அவள் ஆவலாய் இருக்கின்றாள். அதனால் தான் இப்படி செய்தேன் என்றது முதலை. உடனே சமயோசித்த புத்தியுள்ள குரங்கு, அடடா, அப்படியா சங்கதி? அதை நீ ஏன் அங்கேயே என்னிடம் சொல்லவில்லை? நண்பனே, ருசி மிகுந்த நாவல் பழங்களை நாவல் மரத்தின் கொம்பில் மறைத்து வைத்திருக்கின்றேன். முன்பே சொல்லியிருந்தால் அன்னைக்காக அதை எடுத்துக் கொண்டு வந்திருப்பேனே. அந்த ருசி மிகுந்த நாவல் பழங்களை சாப்பிட்டால் நீண்ட காலம் இளமையுடன் உயிர் வாழலாமே என்றது குரங்கு. அதை கேட்டதும் முதலைக்கு ஆனந்தம் ஏற்பட்டது. நண்பனே, அப்படியானால் அந்த நாவல் பழங்களை எனக்கு கொடு. என் துஷ்ட மனைவி அதை சாப்பிட்டு தன் உபவாசத்தை முடிப்பாள். உன்னை நாவல் மரத்திற்கு திரும்ப அழைத்து செல்லுகின்றேன் என்று சொல்லிட்டு சொன்னபடியே முதலை நாவல் மரத்தடியை நோக்கி திரும்பிச் சென்றது. வழிநெடுக குரங்கு ஒவ்வொரு தெய்வத்தையும் நூற்றுக்கணக்கான முறை வேண்டிக் கொண்டே போயிற்று. எப்படியோ ஒரு விதமாக கரைக்கு வந்தது. உயர உயர தாவி குதித்து சென்று அந்த நாவல் மரத்தின் உச்சியின் மேல் ஏறிக்கொண்டது. ஏறிக்கொண்டே நல்ல காலம் நான் பிழைத்துக் கொண்டேன். நம்பிக்கை வைக்கத்தகாதவனிடம் நம்பிக்கை வைக்க கூடாது. நம்பிக்கையானவனையும் நம்பாதே. நம்பிக்கை வைப்பதால் விபத்து ஏற்பட்டு வேரோடு அழிந்து விடுகின்றது என்று சொல்வதில் நியாயம் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நிஜமாக நான் மறு பிறப்பெடுத்திருக்கின்றேன் என்று குரங்கு எண்ணியது. குரங்கிடம் முதலை, நண்பனே, நாவல் பழங்களை எனக்கு எடுத்து கொடு. குரங்கு சிரித்துவிட்டு நிர்பயமாக பதில் சொல்லிட்டு, சீ மூடா, நம்பிக்கை துரோகி, உன்னுடைய உண்மையான குணம் எனக்கு தெரிந்து விட்டது. உன் வீட்டை பார்த்து கொண்டு போய்விடு. இனிமேல் இந்த நாவல் மரத்தடிக்கே வந்து விடாது. நண்பனே, விளையாட்டுக்காகத்தான் நான் அப்படி சொன்னேன். உன் மனதை ஏறிய விரும்பினேன், அவ்வளவுதான். என் வீட்டிற்கு விருந்தாளியாக வா. அண்ணி உன்னை பார்க்க ஆவலோடு இருக்கின்றாள். துஷ்டனே, உடனே நீ போய்விடு, நான் வரமாட்டேன் என்றது குரங்கு. அதை கேட்டு முதலை மிகுந்த வெட்கமடைந்தது. அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றது. இக்கதையின் நீதி, நம்பிய ஒருவனை நாம் ஏமாற்ற நினைத்தால் கண்டிப்பாக ஒரு நாள் நாமும் எல்லாவற்றையும் இழந்து ஏமாந்து போவோம்.